ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் மம்மி ஸ்பெஷல். இப்போது உங்களுக்கு எதுக்காக வீடியோ போட்டேன்னா, எங்கள் வீட்டில் வந்து பைனாப்பிள் இருந்ததுங்க. பைனாப்பிளை இப்போ கட் பண்ணால் அந்த தோலை சீவவே முடியலை. ஏன்னா அந்த தோல் வந்து பழம் வந்து வாடிடுச்சு. பட் என்னன்னா பழம் சூப்பராக இருக்குது, பழம் வாடிடுச்சு. இப்போ தோல் சீவ முடியலை. எப்படி சாப்பிட்லாம் அந்த பழத்தை சொல்லுங்கள்? சீவவே பைனாப்பிளை சீவினா தானே சாப்பிட முடியும். ஒரு ஐடியா நல்லா வந்துச்சு. பைனாப்பிளை தோலை சீவாமையே நறுக்கி துண்டாக பீஸாக இந்த பப்பாளி பழத்தை வரும் பார்த்தீங்களா? பப்பாளி பழம் இல்லை, சாரி, பலாப்பழம் வரும் பாருங்களேன். அந்த மாதிரி அப்படியே அழகாக பீஸாக அப்படியே கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணி தோலை சீவ முடியல. அதுக்காக என்ன பண்ண ஒரு நல்ல ஐடியா வந்தது. பலாப்பழத்தை நம்ம அப்படியே நாளாக நறுக்கிட்டு இப்படியே இந்த சொலையை பிச்சோன்னா வரும்ல, அந்த மாதிரி வருதுங்க அழகழகா. அதுக்கு என்ன பண்ணிடணும்னா இப்படி பிச்சுட்டேன், இந்த பாருங்கள், இப்படி பிச்சுட்டேன். இது எப்படி இருக்குன்னா பலாச்சரை மாதிரி இருக்கா? இது பைனாப்பிள். இங்கே பாருங்கள், பைனாப்பிள் பிச்சுட்டேன்னா இதை ஈஸியாக சாப்பிட்லாம். தோல் சீவ முடியலன்னு வருத்தப்படாதீங்க. இது ஈஸியான மெத்தடு. அழகாக வச்சுக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். அதனால் இப்படியே சாப்பிட்றேன் ஒரு பழத்தையும். சூப்பராக வந்துச்சா? இதேமாதிரி சாப்பிடுங்க. பழம் நிறையா வாங்கினேன், எல்லா பழத்தையும் சாப்பிட முடியாதுல்ல, எவ்வளோ தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முடியும். அதனால் வெளியிலே வச்சுட்டேன். சாமி கும்பிட வாங்கினோம் நிறையா பழம். அப்போ ஐயருக்கெல்லாம் கொடுத்தது போக எங்களுக்கு ஒரு 3 பழம் இருந்தது. அப்போ என்ன பண்ணேன், இந்த பழத்தை அப்படியே வாடிடுச்சு 2 நாளையிலே. இப்போ ரொம்ப பழுத்துன்னு இந்த தோலை சீவவே முடியல. நல்ல ஐடியா வந்துச்சு. நறுக்கும் போதே அப்படியே பிரிஞ்சிருச்சு. தோலை எடுக்கும் போதே அப்படியே பழம் அப்படியே வெள்ளரி பழம் மாதிரி இப்படி வெளியே கலந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தேன், நல்ல ஐடியாவாக இருக்கே, நம்ம இப்படியே சாப்பிடலாமேன்னு சொல்லி ஈஸிங்க. இது ஈஸியாக சாப்பிட்றேங்க. பார்த்தீங்களா? 3 சாப்பிட்டுட்டேன்னா இன்னும் 1 இருக்கு. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. சாப்பிடுங்க. நீங்களும் பைனாப்பிள் வாங்கினா தோலை சீமனே வருத்தப்படாமல் இப்படி சாப்பிடுங்க கேஸ். சித்திப்பா சூப்பராக இருக்குது. எல்லாம் பழமாக இருக்கிறது தான் வேணுங்க. செம்மையாக இருக்குது காய்ஸ். நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா. Bye-bye.